வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை உள்ள அனைவருக்கும் இலவசமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதற்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் நிச்சயம் ஆதார் விவரங்களில் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் அதை தவறாமல் செய்திட வேண்டும். அரசு ஆவணங்களில் ஆதார் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் இதுவரை ஆதார் விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காகவே ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. மத்திய அரசின் UIDAI ஆணையம் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை தற்போது நீட்டித்துள்ளது. நீங்கள் உங்களின் ஆதார் விவரங்களை ஆன்லைனிலேயே இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்காக தனியாக ஆதார் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. மை ஆதார் தளத்திற்கு சென்று புதுப்பிக்கலாம். தேவைப்பட்டால் ஆதார் சேவை மையம் சென்றும் புதுப்பிக்கலாம். நீங்கள் உங்களின் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தும் ஆதார் அட்டை விவரங்களை புதுப்பிக்கலாம். அதாவது முகவரி மாற்றம் உள்ளிட்ட விவரங்களை புதுப்பிக்க ஆவணங்கள் தேவைப்படும். அதே நேரத்தில் கருவிழிகளை ஸ்கேன் செய்வது, கைவிரல் ரேகையை ஸ்கேன் செய்வது ஆகியவற்றுக்கு நீங்கள் நேரில் ஆதார் சேவை மையத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கும். ஆதார் அட்டையை பெற்ற பின்னர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு விவரங்களை புதுப்பிக்காமல் இருப்போர் நிச்சயம் கைவிரல் ரேகை, கருவிழிகள் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அந்த வகையில் நீங்கள் மை ஆதார் தளத்திற்கு சென்று வரும் 2026ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வரை இலவசமாக உங்களது விவரங்களை ஆதார் அட்டையில் புதுப்பித்துக் கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு ஓராண்டு காலம் காலக்கெடு நீட்டிக்கப்பட்டாலும் நேரம் இருக்கும் போதே அதை புதுப்பித்து விடுங்கள். தள்ளி போடாதீர்கள். காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது குறித்து கடந்த ஜூன் 14ஆம் தேதி UIDAI அதன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. ஸோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் அட்டையை புதுப்பிப்பது, அதாவது அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ ஆதார் அட்டையில் நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, பழைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணல, புது நம்பர் வாங்கியிருக்கீங்கன்னா ஆதார் அட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுறதுங்கிறது மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பெயர்ல இருந்து உங்களோட முகவரி மாற்றம் வரை பார்த்தீங்கன்னா அனைத்துமே நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆதார் அட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களோட ஆதார் ப்ரூஃப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களோட ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக தான் ஜூன் 14, 2026 வரை ஆன்லைனில் நீங்கள் எதையாச்சும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இலவசமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் சேவை மையங்களில் போயிட்டு ஆதார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்டணம் வாங்குவாங்க. ஸோ இதுவே நீங்கள் ஆன்லைனில் ஜூன் 14, 2026 வரை இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டையில் சில அப்டேட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆன்லைனில் இலவசமாக இந்த சேவையை பயன்படுத்திக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு முன்னாடி இந்த கால அவகாசம் ஜூன் 14, 2025 வரை தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கால அவகாசத்தை திரும்பவும் ஓராண்டு காலம் நீட்டித்து ஜூன் 14, 2026 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.